இங்க ரோகிணியுமே என்னத்த இது இவங்க விடாம செக்கா எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க, எது கேட்டாலும் செக் தராங்க அப்படின்ற மாதிரி இங்க மீனாவை கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஜயாவுமே ஆமா ஆமா அவதான் பொது பணக்காரி ஆயிட்டு இருக்கால, அதனால அவ திமிர காட்டுறதுக்காக நம்ம முன்னாடி செக் கழிச்சு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனாவை பத்தி இங்க ரோகிணி கிட்ட தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி இருந்துகிட்டு இந்த பக்கம் ஸ்ருதி கிட்ட, ஏன் ஸ்ருதி உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஸ்ருதியுமே இல்ல இல்ல எனக்கெல்லாம் கார் ஓட்ட தெரியாது, அது மட்டும் இல்லாம நான் எதுக்கு கார் ஓட்டணும், அதான் ரவி இருக்கான்ல, அப்படி இல்லைன்னா ஏதோ டிரைவர் வச்சுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட விஜயாவுமே அதான் நீ இந்த மீனாவே ஓட்ட கத்துக்கிறேன்னு சொல்றால, அவளையே டிரைவரா வச்சுக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனாவை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருந்த முத்துக்கு ரொம்பவே கோபம் வருது. அவங்களுமே அண்ணாமலை கிட்ட, இங்க பாருப்பா தேவையில்லாம இப்ப மீனாவை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அண்ணாமலையும் எதுக்கு விஜயா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி மீனா ஒரு நல்ல விஷயம் பண்ணா மட்டும் ஏன் உனக்கு மூக்கு வேத்துருது, எப்ப பார்த்தாலும் அவளை குறை சொல்றது, அவளை திட்டுறது, இந்த மாதிரி அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயாவை போட்டு திட்டி தீத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் வந்து கரெக்டா அண்ணாமலையோட வீட்டுக்கு அவர் ஃப்ரெண்டு பரசுராமும் வந்துட்டு இருக்காரு. இவங்க வீட்டுல பிரச்சனை நடக்கிறத பார்த்துட்டு பரசுராமும் வந்துட்டு சரி வேணாம் இப்போதைக்கு அண்ணாமலைட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி திரும்பி போகலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அண்ணாமலையும் பரசுராம பார்த்துட்டு, ஏய் என்னடா வந்துட்டு வாசலோட திரும்புற, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரசுராம உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்டா பரசுராம் உள்ள வந்த உடனே இங்க ஹால்ல உட்காந்துருக்க எல்லாருமே எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்ப அண்ணாமலையுமே சரி விஜயா பரசுராமுக்கு முதல்ல காஃபி போட்டு கொண்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து பரசுராமிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுரா எதுக்காக வந்துட்டு திரும்பி போகணும்னு பாக்குற, நாங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிட்டு இருப்போம், இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி நீ வெளியில வைக்கலாம்னு பாக்குறியா, நீலாம் என்னோட பாலிய ஃப்ரெண்டு, நீ எல்லாம் திரும்பி போக கூடாது, எங்க வீட்டுல பிரச்சனை நடந்தால் நீ அதுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை ரொம்பவே சகஜமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பரசுராம் இருந்துகிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி லைட்டா ஆள ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து அண்ணாமலையும் என்னாச்சுரா நீ ஏன்டா சேடா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பரசுராம் இருந்துகிட்டு இந்த மாதிரி என்னோட பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாடா, அவ எங்க போயிருக்கானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா, அவன் மட்டும் லவ் பண்ற விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசியிருந்தானா நான் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்றதுக்கு தான்டா பேசியிருப்பேன், ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்லாம இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பரசுராமும் அண்ணாமலைட்ட சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க முத்துமே, இங்க பாருங்க அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு உங்க பொண்ணோட போட்டோ கொடுங்க, நான் எங்களோட டாக்ஸி குரூப்ல போட்டு விடுறேன், அவங்க கண்டிப்பா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருப்பாங்க, அவங்க கண்டிப்பா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து முத்துவுமே அவங்க போட்டோ கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இங்க பரசுராமுமே அந்த போட்டோவை இந்த பக்கம் முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரம் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு வீடுலாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம அங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பரசுராம்கிட்ட கேட்கறாங்க. அது கேட்டவன அண்ணாமலையும், இங்க பாருடா முத்து வந்து ரொம்ப ஆர்வமா இறங்கிட்டான், கண்டிப்பா உன் பொண்ணை கண்டுபிடிக்காம விட மாட்டான், நீ முதல்ல அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோட வீடுலாம் எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லு, இந்த மாதிரி முத்து போய் பார்த்துட்டு வரட்டு அப்படின்ற மாதிரி இங்க பரசுராம்கிட்ட அண்ணாமலை சொல்றாரு. இதை கேட்டவன சரி ஓகே நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க பரசுராமுமே வந்து முத்து கூட சேர்ந்துட்டு இங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போறாங்க. அங்க ஒவ்வொருத்தர் வீட்டையும் விசாரிச்சு பார்க்கும்போது எதுவுமே தெளிவாவே தெரிய மாட்டேங்குது, எனக்கு தெரியல அங்கிள், அவர் கால் பண்ணவே இல்லை, அவர் என்ன ஆனான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப முரண்பாடா பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டுமே, இல்ல அங்கிள் அவன் நேத்து நைட் எனக்கு கால் பண்ணா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அதை பார்த்துட்டு இருக்கிற பரசுராமுமே, முதல்ல சொல்லுமா என் பொண்ணு எங்க போனா, என் பொண்ணு எனக்கு கிடைச்சாகணும், நீ எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி இங்க பரசுராம ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிற ஆர்வத்துல அங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்டையுமே கொஞ்சம் கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துமே, ஐயா இங்க பாருங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க கார்ல உட்காருங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க. அப்பதான் தெரிய வருது அவங்க வெளியூர்லாம் எங்கேயும் போல, இந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்டோட ரூம்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் முத்துவுமே சரி நான் அவங்கள போய் கூட்டிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பரசுராமன்ட்டே சொல்லிட்டு அவரோட வீட்டுல இறக்கி விட்டுட்டு டேரக்டா அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பார்க்க போறாங்க. அங்க போன முத்துவும் மீனாவும் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டுல சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, இப்படி அவசரப்பட்டு ஊரை விட்டு ஓடுறதுலாம் ரொம்பவே தப்பான செயல், இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி இந்த பக்கம் அந்த பொண்ணையுமே பரசுராமன் வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க. அதே நேரத்தில் அந்த பையன்ட்டையுமே இங்க பாருப்பா நீ எப்படியாவது உங்க வீட்டுல பேசு, வீட்டுல இருக்கவங்க பெரியவங்களை வந்து இந்த பக்கம் அந்த பொண்ணு வீட்டுல பேச சொல்லு, அவங்க பேசினாங்கன்னா கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும், உன் கையில தான் இருக்கு, நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே அந்த பையன்ட்டையும் சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரத்தில் இங்க முத்து பரசுராமன் வீட்டுல இங்க பாருங்க உங்க பொண்ணை கை நீட்டுறதெல்லாம் அதை வேலை வச்சுக்காதீங்க, ஏன்னா அவ ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி அவளோட மனசுக்குள்ள ரொம்ப மெச்சூரிட்டியா யோசிச்சுக்கிட்டு இருக்கா, அதை நீங்க கெடுக்க வேண்டாம், அந்த பையன் வீட்டுல இருந்து வந்து பேசுவாங்க, பேசுறாங்கன்னா உங்களுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா ரொம்பவே ஆழமா லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க பரசுராமன் வீட்லயுமே இங்க முத்து தெளிவா பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பையனும் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா வேணும், அந்த பொண்ணை பத்தி நான் ஏற்கனவே சொன்னலாமா அவங்க கிட்ட, நீங்க தான் எந்த எங்களுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டீங்க, இப்போ அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு ஓட போய் இன்னொருத்தர் கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுல அந்த பொண்ணை உட்கார வச்சிருக்காங்க, இப்போ கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் போய் பேசியே ஆகணும், அந்த பொண்ணு கூட போய் நான் பேசிதான் எப்படியாவது அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாப்பிள்ளையுமே வந்து பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச நம்ம
பிரவுன் மணியை கூப்பிடுறாங்க. பிரவுன் மணி வேற யாரும் கிடையாது, அந்த பையனோட கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான். பிரவுன் மணியை கூப்பிட்டு எங்க பாருப்பா இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப பிரவுன் மணியுமே எங்க பையன் சொல்றதுதான் சரி, அவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுற ஸ்டேஜ் வந்துருச்சு, இதுக்கு மேல நீங்க தாமதமா இருக்கிறது நான் பெரிய தப்பு, நான் அந்த வீட்டுல போய் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது நம்ம பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதான் நமக்கு முக்கியமான விஷயம், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட அப்பா அம்மாவை எதிர்த்துட்டு டேரக்டா பிரவுன் மணி அந்த பையனை கூட்டிட்டு இங்க பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல முத்துவுமே பேசி முடிச்சுட்டு அங்க வீட்டை விட்டு வெளியில வராங்க. வெளியில வரும்போதே இங்க இப்ப வெளியில இங்க மலேசியா மாமா நிக்கிறத பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா அதே நேரம் இங்க பிரவுன் மணிக்கு தூக்கி வாரி போடுது. இது என்னடா பெரிய கதையா இருக்கு, இவங்க எங்க இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஷாக்கு. அப்ப கரெக்டா இந்த பக்கம் அந்த பையனுமே பிரவுன் மணிக்கிட்ட இவங்க தான் எங்க 2 பேரையும் வந்து கூட்டிட்டு வந்தது, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட அப்பா இருக்காங்கல்ல அவங்களும் இவரோட அப்பாவும் வந்து ஃப்ரெண்டு போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரவுன் மணிக்கு இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது, எல்லா உண்மையும் ஓப்பனா முத்துக்கிட்ட சொல்றதுதான் நல்ல விஷயம்னு சொல்லி அவரோட மனசுல முடிவு பண்ணிக்கிறாரு. அதே நேரம் முத்துவும் மீனாவும் இந்த பக்கம் மலேசியா மாமா பார்த்துட்டு மலேசியா மாமா எங்கெங்க நீங்க இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது கேட்டோன்னா அவர் கூட வந்திருக்க அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு இவரை போய் மலேசியா மாமான்றீங்க, இவர் பேர் பிரவுன் மணி, இவர் பக்கத்து தெருவுல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்ட முத்துக்கும் மீனாக்கும் தூக்கி வாரி போடுது. அப்ப கரெக்டா இங்க பிரவுன் மணி இருந்துகிட்டு இங்க பாரு முத்து, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இந்த விஷயத்த பேசுறதுக்கான இடம் இது கிடையாது, இப்போ இந்த பையனோட வாழ்க்கையை பத்தி நான் பேச வேண்டியது இருக்கு, மற்ற விஷயங்களை நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மெச்சூரிட்டியா இந்த பக்கம் பிரவுன் மணி பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது கேட்டுட்டு இருக்க முத்துக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்ன சொல்றீங்க, அப்ப நீங்க மலேசியா மாமா கிடையாதுன்னா அப்ப நீங்க யாரு, அப்படின்னா நீங்க எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு முத்து கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இதை புரிஞ்சுக்கிட்ட மீனாவே இங்க பாருங்க முத்து, இப்போ இந்த விஷயத்த பேசுறதுக்கான நேரம் கிடையாது, அவர் சொன்னது சரியான விஷயம், இப்போ முதல்ல அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், முதல்ல இந்த பிரச்சனையை முடிக்கட்டுன்னு சொல்லிட்டு இங்க முத்து மீனாவும் நாங்க வெளியில வெயிட் பண்றோம், நீங்க போய் அந்த விஷயமா பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பையனையும் பிரவுன் பண்ணி உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க 2 பேருமே உள்ள போயிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு வீட்டுல எப்படியோ வந்து பேசி சம்மதமா வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இன்னொரு 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் பண்ணி முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணிட்டு வெளியில வந்த உடனே இந்த பக்கம் முத்துவுமே ரொம்பவே கடுப்போட இந்த பக்கம் பிரவுன் மணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பிரவுன் மணியுமே அந்த பையன் கிட்ட இங்க பாரு தம்பி, உனக்கு 1 மாசத்துல கல்யாணம் முடிவாயிடுச்சு, இதுக்கு மேல தேவையில்லாம நீ இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட வந்து பாக்குறது மீட் பண்றதெல்லாம் விட்டுரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனை அங்கிருந்து அமிச்சிட்டு இங்க பிரவுன் மணி தனியா இங்க முத்துவை கூட்டிட்டு போயிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க முத்து, நீங்க என் மேல கோவப்படுறதுக்கான காரணம் கண்டிப்பா உண்டு, நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும் நல்ல ஆசை இருக்கு, அந்த ஆசையை எனக்கு நிறைவேற்றுறதுக்காக வித்யா பாப்பா தான் வந்து எனக்கு இந்த சினிமா நடிக்கிற வாய்ப்பெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு ஆசை காட்டிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல தான் நான் ரோகிணியை மீட் பண்ணேன், அவங்க தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சு கொடுங்க, உங்களுக்கு நான் பணம் தரேன்னு சொல்லி இந்த மாதிரி மலேசியா மாமான்ற கேரக்டர்ல நான் நடிச்சு கொடுத்தேன். ஆனா ரோகிணி பணக்காரங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, அவங்க சொன்னதுதான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி பிரவுன் பண்ணி சொல்றாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க முத்துக்கு ரத்தம்லாம் கொதிக்குது. ஏன் இவ்வளவு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை செய்வியா நீ, முதல்ல எங்க வீட்டுல உன்னை எல்லாரும் வந்து மலேசியா மாமா நம்பிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த ரோகிணிக்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லி நீ எல்லாரையும் என்ன முட்டாளாக்கிட்டு இருக்க, நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி இங்க முத்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரவுன் மணியுமே இங்க பாரு தம்பி, இதை பத்தி நான் ஏற்கனவே பேசணும்னு முடிவு பண்ணியிருந்தேன், ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த ரோகிணி பாப்பாவும் அப்புறம் வித்யா பாப்பாவும் வந்து என்னை எப்படியா வந்து சாஃப்ட் பண்ணிடுறாங்க, ஆனா என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது, எனக்கும் இந்த ஊர்ல நல்ல மரியாதை இருக்குப்பா, என் பேச்சை கேட்கறதுக்கு 4 பேர் இருக்கான், நான் இந்த மாதிரி விஷயத்த செஞ்சது ரொம்பவே பெரிய தப்பு அப்படிங்கிறத ஒரு டைம் செஞ்சதுக்கு அப்புறமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்து நடிக்கிற வேலையா இருக்கு, எனக்கு அந்த வேலையே வேண்டாம், ஆல்ரெடி லாஸ்ட் டைமே நான் சொல்லிட்டேன், இனிமேல் என்ன தொந்தரவே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்கள மிரட்டியும் விட்டேன், ஆனா மறுபடியும் வந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, ஆனா நான் பண்றேன், ஆனா ஒண்ணு மட்டும் பா, என் பேரு மட்டும் கெட்டு போக கூடாது, என் மேல எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, அதுக்காக நான் வந்து நீ சொல்ற இடத்துல வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இங்க அந்த பிரவுன் மணி ஒத்துக்கிறாரு. இது கேட்ட முத்துமே நீங்க எங்கேயும் வர வேண்டாம், எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வச்சு எப்படியாவது இந்த விஷயத்தை பேசி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் டைரக்டா பிரவுன் மணியை கூட்டிக்கிட்டு இங்க அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. உங்க வீட்டுக்கு உள்ள போன உடனே பிரவுன் மணியை பார்த்த அடுத்த செகண்டே விஜயாவுமே வாங்க மலேசியா மாமா எப்போ வந்தீங்க, நீங்க திடீர்னு வரீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயாவுமே இங்க பிரவுன் மணியை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முத்துவுமே அவர் பிரவுன் மணிலாம் கிடையாது, அவர் கறிக்கடைக்காரரு, போய் முதல்ல ரோகிணியை கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியுமே கூப்பிட வைக்கிறாங்க. இந்த பக்கம் விஜயாவுமே என்னடா அது இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, இந்த மாதிரி மலேசியால இருந்து வந்திருக்காரு, அவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ரோகிணி வெளியில வராங்க. வந்த அடுத்த செகண்ட் இங்க பிரவுன் மணி நிக்கிறத பார்த்துட்டு ஐயோ இந்த ஆள் எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எங்க மாமா எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்துவுமே எங்க பாருங்க ரோகிணி மேடம், உங்களோட ரீல்லாம் வந்து போச்சு, இதுக்கு மேல நீங்க நடிக்கணும்னு நினைக்காதீங்க, இவர் யாருங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க யாருங்கிறதையும் நாங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க முத்து பதிலடி கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. ஐயோ அப்ப இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா, அப்ப இவர் எல்லா உண்மையும் வெளியில சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க.
இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து மனோஜுமே வாங்க மலேசியால இருந்து வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா இந்த பக்கம் பிரவுன் மணியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் முத்துவுமே அவர் ஒன்றும் மலேசியாக்காரெல்லாம் கிடையாதுடா, உங்களுக்குலாம் எத்தனை டைம் தான் சொல்லி புரிய வைக்கிறது, அவர் கறிக்கடைக்காரரா, இந்த தெருவில் தான் கறிக்கடை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஆனா விஜயா அந்த விஷயத்த சுத்தமா நம்பாம, டேய் உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத, இந்த மாதிரி தேவையில்லாம அவர் அவமானப்படுத்தாத அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இங்க பிரவுன் மணி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, முத்துவை திட்டாதீங்க, முத்து சொல்ற எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி பிரவுன் மணி ஒத்துக்கிட்டு தமல இருக்கிற தப்பை எல்லாம் வீட்டுல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டு அவங்களுமே அப்படியே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காங்க.